Assalamualaikum viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கிட்ஸோட ஸ்நாக் ரெசிபி ஆனியன் ரிங்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்ல கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சூப்பரான ஸ்நாக். ஒரு 10 மினிட்ஸில் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் டீ டைமுக்கு. இப்போ வாங்க இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து இது மாதிரி தோல் எல்லாம் எடுத்துட்டு நான் வந்து இந்த மாதிரி வந்து சர்க்கிளாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப மெலிசாக வந்து கட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. கொஞ்சம் வந்து திக்காக வந்து பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து மாவில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்களாவே தெரியும் நான் எவ்வளோ ஒரு திக்னஸ் வச்சு வந்து கட் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ நம்ம இதிலேருந்து இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சமாக வந்து வெளியில் இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரிங்ஸ் வந்து வெளியில் வரும். ஸோ இந்த ரிங்ஸ் தான் நம்மளுக்கு வந்து தேவை. இந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம இதை வந்து கோட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மாவு ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு பவுலில் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது கூட வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் வந்து கொடுக்கும். இது கூடவே கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்க்குறேன். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த ஆட்டா எல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து சீசனிங் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகத்தை கொஞ்சம் தட்டி வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட் வந்து சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ஆனியன் ரிங்ஸை மாவில் போட்டு ஜஸ்ட் ஒரு ட்ரை கோட்டிங் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட ரெசிபி வந்து ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அதே மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப வந்து தண்ணியாக பண்ணிடாதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து கோட் ஆகணும். அப்போ தான் வந்து கோட் ஆகி உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஆட்டாவில் கோட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நம்ம ஒரு டிப் வந்து நம்மளோட இந்த பேஸ்ட்டில் வந்து பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் பிரெட் க்ரம்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு டிப் கொடுத்து நல்லா இந்த மாதிரி நம்ம வந்து புரட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஆட்டாவில் டிப் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் வச்சும் இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ்க்கு வந்து ஒரு கை வச்சும் வந்து பண்ணிக்கோங்க. ஈரமாக இருக்கிறத நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணி எதுவும் வந்து பண்ணாதீங்க, இல்லைனா கட்டி தட்டிடும். அப்புறம் உங்களோட ரெசிபி வந்து ஃப்ளாப் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து கோட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த சைடு வந்து நல்லா வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த ஆயிலில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம். ஆயிலோட ஹீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து இருக்கணும். இப்போ நம்மளோட ஆனியன் ரிங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணி வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே மெல்லமாக வந்து அப்படியே நம்ம நல்லா வந்து ஆயில் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து டீ போடுற டைமில் குயிக்காக நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்நாக். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ரெசிபிஸ் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்து சேரும். அதனால் நீங்கள் அதை பார்க்கலாம்.